ஒரு கப் அரிசி ஒரு கப் ரவையை வச்சு ஈஸியான மற்றும் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறேன். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். தேவையான பொருட்கள்: அரிசி ஒரு கப்பு, ரவை ஒரு கப்பு, தயிர் 100 கிராம், கடுகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், இஞ்சி 1 இன்ச்சு, பச்சை மிளகா 3, மல்லித்தலை ஒரு கொத்து, உப்பு தேவையான அளவு. ஒரு கப் அரிசி எடுத்து 2 to 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அரிசி 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசி கூட 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அரிசி அளவு எடுத்து அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்து இதில் சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. மாவு நல்லா கலந்தாச்சு. அடுத்து மாவுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இது போல் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். அடுத்ததாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதுக்காக ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பொடிசா நறுக்கின 3 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 1 கொத்து மல்லித்தலை, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து தாளித்து விட்டு இது அப்படியே மாவு கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்து பிளேட்டோட மேற்பகுதியில் முழுசுமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். கரைச்சி வச்ச மாவை தட்டில் ஊற்றிக்கலாம். இதை வேக வைக்க ஒரு அடி அகன்ற பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட இதை செய்யலாம். தண்ணிக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சு அது மேலே மாவு தட்டை வச்சு மூடி போட்டு குறைஞ்சது 10 நிமிஷத்துக்காவது வேக விடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்குன்ட்டு. ஓரளவுக்கு சூடு ஆறுனதும் ஒரு கத்தியால் இது போல் கட் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இது கூட பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி அரைச்சி சர்வ் பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.